ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் ப்ரீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இருக்கிறது குண்டடமில் இப்போ வந்திருக்கக்கூடிய மாடுகள் மட்டும் பாருங்கள். இன்னும் கேட் ஓப்பன் பண்ணல. நம்ம 9 மணிக்கு வந்துட்டா 10 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய மாடுகளோட வண்டிகளை மட்டும் பாருங்கள். எவ்வளோ தூரம் இன்னும் கண்ணு கெட்டின தூரம் இருக்குது. அதுக்கு பின்னாடியும் வண்டி இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா காங்கேயத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பேட்டி எடுத்திருக்கேன். அது போக அந்த பக்கம் வந்து குண்டடத்துக்கு நம்ம வந்த தாராபுரம் ரோடு, காங்கேயம் ரோடு, ஊதியூர் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து இது வரைக்கும் நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட வண்டிகள் மட்டுமே ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் நிற்கும். குண்டடத்தில் மாட்டு சந்தையில் பாருங்கள், இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய வண்டி நான் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி வீடியோ எடுத்துட்ருக்கேன். இவ்வளோ வண்டிகள் வந்து இப்போ இந்த பக்கமாக நின்றுட்டுருக்குது. தாராபுரம் ரோட்டில் இருந்து நின்றுட்டுருக்குது. நான் டாப்பிலே காட்டுற பாருங்க. இங்கே ஒரு 5 ரூபாய் காங்கேயத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் தான் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை மணிக்கு நான் சண்டை ஓப்பன் ஆகும்? 10 மணிக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே. உள்ளே போகிறதுக்கு கட்டணம் ஏதாச்சும் கட்டணுமா? ஆமாம். எவ்வளோங்க மாட்டுக்கு? ஒரு மாட்டுக்கு 100 ரூபா. கண்ணுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபா தான். ஓகே ஓகே. இப்போ ஒருத்தர் வாங்குறாங்கன்னா வாங்கிட்டு வர்றவங்களுக்கு 50 ரூபா. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? பேர் ராமன். காங்கேயத்துலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. காங்கேயத்தில் எங்கேங்க? இங்கே சவுன்பாளையம் பக்கம். சவுன்பாளையம், படியூர் ரோடு. ஓகே ஓகே. படியூர் ரோடு, சவுன்பாளையம். ஓகே. என்ன வலசு? பொன்னங்காளி வலசு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் 5 கன்று கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே கிடாரி கண்ணுங்களா காலக்கண்ணுங்களா? எல்லா காலக்கண்ணுங்க, 1 கிடாரி கண்ணு. ஓ, 4 காலக்கண்ணு, 1 கிடாரி கண்ணு. எல்லாம் என்ன விலை சொல்கிறீங்க? ஒவ்வொன்றும் 5 ரூபா சொல்கிறேங்க. 5 ரூபா கேட்குறாங்க. உள்ளே போனால் தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவங்க கேட்குறத பொறுத்து நம்ம ரேட்டு வரும். ஓகே சரிங்கண்ணா. இது ஒரு வேளை உங்கள்கிட்ட நீங்கள் வியாபாரிங்களா எப்படிங்கண்ணா? வியாபாரி தான். இப்போ உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு அலைபேசின்னு சொல்கிறீங்களா? ஃபோன் நம்பர்? மாடு இல்லை ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒருவேளை மாடுகள் வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டு வாங்குறதுக்கு நம்பர் சொல்லுங்க. 97 500 57 115. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? ராமன். ஓகே. மாடு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சிந்து மாடு மட்டும் இல்லைங்களா? ஓகே. மாடு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நாட்டு மாடு அன்னங்கட்டு இருக்கு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நாட்டு இங்கே பழையூர் நாட்டு மட்டும் தான் நிற்கலாம். வருவீங்க எப்பாச்சும்? ஓகே ஓகே ஓகே. ஆனால் நாட்டு மாடு கிடச்சுன்னா கொண்டு வருவீங்க? கொண்டு வருவோம். சரிங்க, நன்றிங்க. சந்தை இன்னும் பூட்டித்தான் இருக்கு. மூணாவது வாரமாக நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ தூரம் நிற்கிது அப்படின்னு. தாராபுரம் ரோட்டில் வந்தோன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு தான் ஓப்பன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தைக்கு உள்ளே போகிறது. அந்த பக்கம் இருக்கிற கேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் உள்ளே வர வேண்டிய கேட். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன். திரும்ப அதை ஒரு டைம் காட்டுற பாருங்கள். இந்த லாரியில எல்லாம் கூட மாடுகள் தான் வந்திருக்கு. வெளியூர்லேருந்து வந்திருக்கு பெரிய லாரி. நாட்டு மாடுகள் இருக்கு. ஒரு 4 காலக்கண்ணு. அது போக அங்கே 2 கட்டி வச்சிருக்காங்க. கிடாரி கண்ணாட்டு இருக்கு 2மே.
சந்தை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே உள்ள இத்தனை மாடுகள் இருக்கு. எல்லாம் இந்த கேட் வழியாக வந்த மாடுகள் நினைக்கிறேன். இதுவுமே நாட்டு மாடுகள் தான், ஆனால் பெரும்பாலும் காளைகள் தான் இருக்கு. யாருங்க மாடு? நம்மளுதுங்களா உங்களுது? இல்லை என்ன வேலை சொல்றீங்க? ரெண்டுமே இது 30 ரூபா, அது 40 ரூபா. இது 30, அது 40. இது எத்தனை மாசத்துக்கு என்ன? அது இது ஒரு 7 மாசம் இருக்கு. 7 மாசம் இருக்குது. ஓகே. அதுங்க? அதுவும் அவ்வளோதான் இருக்கு. ஓகே. ரெண்டுமே காலக்கண்ணுங்க? ஆமாம், 2 காலக்கண்ணு. சரி சரிங்க. இது வாங்கணும் அப்படின்னா நம்மள வியாபாரி தானுங்க நம்ம? இல்லை, நாங்கள் காட்டுக்காரர் காட்டுக்காரர் கொண்டாந்துக்கிறேன். இது வேணும் வியாபாரி கொண்டாந்துக்கிறோம். சரிங்க. வியாபாரி நம்பர் தெரியுங்களா? இல்லையா? தெரியாது. அதான் நான் நேராக இங்கே வர்றேன். சரி. நம்ம இதில் வந்துட்டோமா? ஆமாம். ஓகே. ஆனால் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ மாடுகள் வந்துடுது. அதிகம் வராது. சரி. ஒரு மணி வளர்த்து. சரி. 2 வட்டி தான் முதல்ல வரும். சரி. வராது. ஓலை போல வட்டுற கவனம் கோரில் போ. இங்கே பாருங்க, செவலை ஒன்று, காரி, அந்த செவலை மயிலை எல்லாம் மிக்சர் மாதிரி ஒன்று இருக்கு. கெடாரி பரவாயில்ல, ரெண்டுமே கெடாரி. 9715860088. இந்த ஆட்டோவில் போட்டிருக்கு நம்பர். நாட்டு மாட்டு காளை கிராஸ் கண்ணாட்டு இருக்கு. எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் நாட்டு மாட்டோட துமல் இருக்கு. பால் சொட்டது பாருங்க. அப்படியே மாடு அப்படியே பால் சொட்டது. மடிக்கட்டி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கேட்டு நிற்காமையே உள்ள இத்தனை மாடுகள் நிற்குது. இளநிக்காரன் நிற்கிறாரு. காலை நேரமே வந்துடுறாங்க எல்லாருமே. கரும்பு கடை, அருவா, அங்கே ஒரு இளநீ கடையும் இருக்கு. இங்கே கொம்பு சீவராங்க. கொம்பு சீவரமாக இருந்துச்சுன்னா இந்த புளி மரத்துக்கு கீழே வந்தால் கொம்பு சீவிக்கலாம். அந்த பூவரசு மரத்துக்கிட்ட தான் பெரும்பாலும் அதிக அளவில் நாட்டு மாடு வந்து நிற்கிது. அது போக இங்கே சந்தை இப்போ இந்த அளவுக்கு மாடுகள் இருக்கா? இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டே ஓப்பன் பண்ணல. கேட்டில் வெளியில் 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் மாடுகள் ஆட்டோவில் நின்றுட்டுருக்கு. இந்த லெவலில் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த மாடுகள்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா சந்தை எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதுபோல் இந்த லாரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடுகள் இருக்குது. அப்படியே இறக்கி கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து ஒருத்தருது. இந்த நாட்டுக்கண்ணு மாதிரியே இருக்குது. நாட்டுக்கண்ணு என்னன்னு தெரில. இவங்க தனியாக பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 3-4 கன்று பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் உள்ளே வர்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஆட்டோ உள்ள விடலை. ஆட்டோ உள்ள விடாமே இத்தனை மாடுகள் இருக்கு. இங்கே ஒரு 3 நாட்டுக்குன்னு இருக்கு. இல்லை, இது நாட்டு மாடு மாதிரி தெரியல. ஆமாங்க, எல்லாமே கிராஸ் ஆட்டு இருக்கு. எதுவுமே நாட்டு மாடு இல்லைன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் திமிழ் இருக்கு, ஆனால் கொம்பு வேற மாதிரி இருக்கு.
காலக்கண்ணு பாருங்க எந்த குதி குதிக்குதுன்னு, சரியான குதியாக இருக்குது காலக்கண்ணு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குதிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே அமைதியாகிடுச்சு. நாட்டு காலக்கண்ணு. நாட்டுக்கண்ணுங்களா அது? நாட்டுக்கண்ணு ரெண்டுக்கு தானே பாருடி. அது பேத்துறோம். எத்தனை மாசத்துக்கு கண்ணுங்க இது? 6 மாசத்துக்கு. 2 கன்று வாங்கியிருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தாரு. இன்றைக்கி நம்ம நேரமே வந்ததுனால 2 கன்று மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ தான் சந்தை பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஒவ்வொரு மாடாக உள்ளே வந்துட்டு இருக்குது. எருமையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வரல. நாட்டு காலக்கண் ஒன்று போகுது. உள்ளூர்காரங்களை பழக்கி விடுங்க. இந்த ஓட்டம் கால நாயோட குமரேசன் அண்ணாவோட மாடுகள். நாட்டு மாடு, கண்ணு மாடு. கைக்கு அப்படியே வாங்கிட்டு போனா கைத்தெல்லாம் முடிட்டு போக மாட்டேன் விடு. வண்டி வருதுங்க, ஒன்றும் தப்பு வண்டி சரி வாட்சி விட மாட்டோம். மாடு ஓப்பன் பண்ணி உள்ள விட்டுட்டாங்க. எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு. எடுங்க மாடுகளே இருக்கு.
எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? 5 மாடு. 15 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ கையில் பிடிச்சிருக்கு இந்த மாடெல்லாம் எப்படின்னா ரேட்டுங்களா? இது 42 ரூபாய். 42 ரூபா ஜோடியாங்களா? ஜோடியா 42 ரூபா. எத்தனை மாதம் இருக்குங்கண்ணா கண்ணு? 8 மாதம். 8 மாதம். 8 மாதம் 7 மாதம். ஓகே ஓகே. 42 ரூபா சொல்லுங்கள். அது அந்த மாடெல்லாங்கண்ணா இதுண்ணா அதெல்லாம்? இது 36 ரூபாண்ணா. 36 ரூபாய்ங்க. அதெல்லாம் அது ரெண்டும்? அது 40 ரூபா 55 ரூபா. 40 ரூபா 55 ரூபா. ஓகே. அதெல்லாம் எப்படி நான் பல்லெல்லாம் எப்படி போட்டிருக்கேன்? இன்னும் போடல பல்லு. பல்லு போடல. எத்தனை வருஷம் மாடாக இருக்குது அதெல்லாம்? 6 மாசம் பணம் பார்த்தோன்னா பணம் போட்டு 6 மாதத்துல பருவம் சேர்ந்துடும். ஓகே. 1 மாசத்துல ஊற்றி ஓகே ஓகே. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளை யாரை நான் தொடர்பு கொள்ளணும்? ஆனால் ஃபோன் நம்பர் வியாபாரிங்க இதுங்களா? ஓகே. 9865841765. இதுதான் வந்து எங்கே இருக்குன்னா கொண்டு வந்துருக்குதுங்க? ஆனால் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி கர்நாடகா. கர்நாடகாலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் வியாபாரி பொள்ளாச்சி வியாபாரி. ஓகே ஓகே ஓகே. நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. வேறு மாடுகள் வேணும்னாலும் பிடிச்சி கொடுத்துருவாங்க இல்லைங்களாங்கண்ணா? எந்த ஜாதியில் வேணாலும் ஒரு நாட்டு மாடு எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட. பிடிச்சி தரோம். ஓகே. கர்நாடகா. சந்தை என்னென்ன சந்தைக்குண்ணா நம்ம போகுது? ஆனால் ஆந்திரா கட்டி போயிட்டு ஆமாம். இருக்கு. பொள்ளாச்சி சந்தை அந்த மாதிரி எல்லாமே. பொள்ளாச்சி அந்த வாடிப்பட்டி. வாடிப்பட்டி. ஓகே. எல்லா ஜாதிக்கான எல்லா ஜாதி மாடும் கிடைக்கும். ஓகே சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நேரமே வந்ததுனால சுற்றி அழுத்தாச்சு. நல்லா காய் இருக்கிறது. சரியா அப்போ எத்தனை மணிக்கு அப்புறம் சரி மறந்துடாத. இங்க ஒரு நாட்டு மாடு இருக்கு. நாட்டு மாடு இவரோடது தான். சந்தையிலேயே கொடுத்துருவார். நம்பர் வாங்கினாலும் வேஸ்ட்டு. நான் ஈத்து எத்தனை நீத்துனா அது நான் நாட்டு மாடு நல்லா தான் இருக்குது. என்ன ரேட்டு? ரேட்டு ரேட்னா அது 65 ரூபா சொல்றேன். 65 ரூபாயா? நீத்து எத்தனை நீத்துங்க? இது ரெண்டாவது நீத்து மாடு. சென்னை என்னப்பா தெரியலைங்களா? தெரியல. இவரு தான் மாடு. ஒரு நாட்டு மாடு வச்சிருக்காரு. எல்லாம் பீக் பொசிஷனில் இருக்கு. எல்லாம் ரேட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அது மாடு ஒவ்வொன்றும் பின்னாடி இடிக்கிறக்கு வந்துடுது. அதனால நம்மளுக்கே உள்ள நிற்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. நாட்டு மாடெல்லாம் சொன்னவா இந்த போரச மரத்துக்கு அடியில தான் இருக்கு.
கத்தாம்பட்டிக்காரர். எல்லாமே நாட்டு மாடுகள் தான். எத்தனை மாடுனா சந்தைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? சந்தைக்கு 10 ரூபாய் கொண்டாது. 10 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. யூடியூப்லையா? ஆமாண்ணா, யூடியூப். எங்க இருந்துண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? லோக்கல் தான், வேங்கிபாளையம். என்ன ஊர்னா? வேங்கிபாளையம். வேங்கிபாளையம். ஓகே, வேங்கிபாளையத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 10 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை மாடு சேல்ஸ் ஆயிருக்குதுண்ணா? ஆ, 5 கொடுத்தாச்சு. ஓகே, இது எல்லாமே காலக்கண்ணுங்களா எப்படிங்களா? ஓகே, இல்லை எத்தனை வருஷம்னா இருக்கும்? 1.5 வருஷம். ஓகே, எல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டுருக்குண்ணா? 30-35 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஓகே, உங்களை நாட்டு மாடுகள் வேணும்னா நம்மளை தொடர்பு பண்ணுங்க. ஓகே, நம்ம பேருங்கண்ணா? என்னங்க? பாலுங்க, பாலு, வேங்கிபாளையம் பாலு. ஓகே, நீங்கள் வாரம் கொண்டாடத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க? ஓகே, சந்தை கொண்டாடி பொள்ளாச்சி எல்லாமே கொண்டு வருவீங்க. ஓகே, நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 99 429 63 740. ஓகே, இந்த நாட்டு மாடுகளே நீங்கள் தான் அதிகமாக கொண்டு வருவீங்களாட்டு இருக்குதே? நாட்டு மாடு காலை எல்லாம் நீங்கள் தான் கொண்டு வரீங்க அந்த அளவில். ஓகே, நம்ம எனக்கு தெரிஞ்சு இங்கே அதிகமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வேங்கிப்பாளையத்தில் இருந்து, நம்ம பேர் என்னங்கண்ணா சொல்லுங்கள்? பாலுன்னா வந்து கொண்டு வந்திருக்காரு. பழையோட நாட்டு மாட்டு தானிக்கு வந்திருக்கீங்க? பார்த்துருக்குறேன் நான். இங்கே கொடுத்துருங்க. அதான் இது இங்கேயே போயிடும். ஒருவேளை உங்களுக்கு நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் வந்து நான் முன்னாடியே கொடுக்குறேன். இப்போதைக்கு 5 மாடுகள் இருக்குது. இந்த 5 மாடுகள் இங்கேயே வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் இங்கே வர்ற மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருவாங்க. யாரும் வச்சு சேல் பண்ணுற மாதிரி இருக்கா? பெரும்பாலும் கொண்டாட சந்தையில் இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது செவலக்காலை என்ன ரேட்டுங்கண்ணா? அது 37 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. இது எத்தனை வருஷத்துக்கு கண்ணு? 10 மாதத்து கண்ணு. நல்லா அந்த மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய கண்ணா இருக்குது. நல்ல பெருங்கூட்டு கண்ணு இல்லைங்களா? இது நல்ல பெருங்கூட்டு செவலக்கண்ணு, காலக்கண்ணு. இதெல்லாம் வேங்கிபாளையத்திலிருந்து பாலு அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த கண்ணை கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு பெருங்கூட்டு 10 மாசத்து கண்ணு. செவலை நாட்டு மாடு, அது போக நல்ல கொம்பு உடை செவநாடு, மயிலை நாட்டு மாடும் இருக்கு. இங்க ஒன்று ஓது வரணும். கேமராவா? கேமரா நம்மளுதுங்களா மாடு? அல்லாடி போயிடும். கூடி பாப்பா, கூடி பாப்பா, கூடி பாப்பா, கூடி. இதெல்லாம் பாருங்க, நாட்டு காங்கை கண்ணு. கொம்பு வந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும் போல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வேணால் நாட்டு மாடு. இங்கே ஒரு 3 கண்ணு இருக்கு. 3மே கிடாரி கண்ணுங்க. யாருக்குன்னு தான் தெரியல.
இல்லை வாங்கி கட்டியிருக்காங்களா இல்லை விற்கிறதான்னு தெரியல. ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்மளுக்கு மதியத்துக்கு மேலே இன்னொரு வேலை இருக்குது. நம்ம போயிட்டு இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அதனால் நம்ம கிளம்பலாம். காங்கேயம் பிரீட் மாடு ஒன்று எங்கிருந்து முட்டருக்கு வருது. நாட்டு மாடுங்களா? அது நாட்டு மாடு. என்ன விலை சொல்லுதுங்க? 31. கண்ணு மாடுங்களா எப்படிங்க? அது ஒரு டைம் ஆச்சு சனையாச்சுங்களா தெரியலையா? வாங்கி விற்கிறீங்க? லைவ்ல நீங்க அவரே செத்தவாம்பி வியாபாரி எங்க இருந்து ஒண்ணு வந்திருக்குது? இது வந்து மணப்பாறையில வருது. மணப்பாறையில இருந்து ஒண்ணு வருது. மணப்பாறை சந்தைக்கு போவீங்களா? மணப்பாறை சந்தை போவோம். மணப்பாறை சந்தை எப்பங்க? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சாயங்காலம் வரைக்கும். என்ன கிழமைங்க? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. நீங்கள் மணப்பாறையில் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? 20 மாடு. ஆளுக்கு 5 ஒன்று வந்துருக்கு. மாடை விற்கிறேன். ஓ, ஆடி விளையாட்டு மாடை விற்க மாட்டேது. அதெல்லாம் போய் மாடை அங்கே வாங்கிட்டு வந்து விற்க மாட்டேது. ஓகே ஓகே. அதெல்லாம் போய்ங்க நல்ல அரை விலை கேட்குறாங்க. அப்படி இவனையும் 10,000 அடிமாடு விலை கேட்குறாங்க. 10,000 30,000 என்ன பண்றீங்க? யார் வாங்குவாங்க? அடிமாடு விலை கேட்குறாங்க. சரி சரி. நாட்டு மாடு யாருதுங்க அது? அவருதுங்களா? வேற ஒருத்தர்? நான் 9 மணிக்கே வந்துட்டேன். வெளியே
ஓகே காய்ஸ், மாடெல்லாம் இப்போ தான் உள்ள வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சந்தை. சரியான க்ரௌடு, இன்னும் மாடுகள் வந்துகிட்டே இருக்கு. நாட்டு மாடு, பெருங்கூட்டு மாடு. இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு நிக்குது அப்படின்ட்டு. ஆஹா, இது இன்னும் நிக்குதுங்க. அப்போ போன வாரம் கம்மியாக தான் வந்திருக்கும் போல, இந்த வாரம் ஃபுல்லாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வாரம் அதே மாதிரி தான். இந்த ஒரு காரியா காராமசுவான்னு தெரில, இங்கே காராங்காலையா அல்லது காரிக்காலையான்னு தெரில. மாடுகளில் இந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் போக முடியும். அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது அது சந்தைக்கு போகிறவங்க, நார்மலாக காய்கறி சந்தைக்கு போகிறவங்க, இதில் மட்டும்தான் மாடுகள் செல்லக்கூடிய வழி. இன்னும் மாடுகள் வந்த ஒன்றுமே இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. இப்போ தான் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வந்திருக்குது வண்டி. எப்படி ஒரு 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கும். இந்த பக்கம் எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு தெரியல. அப்படியே வீடியோ போகும்போது எடுத்துகிட்டு காட்டுறேன். இவங்க வந்து வியாபாரி, மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வெளியில் தான் இருக்குது வண்டி. ஆனால் நம்மளுக்கு மாடுகள்லாம் வேணும் அப்படின்னு நம்மகிட்ட பிடிச்சிக்கலாங்களா? ஓகே. நம்ம இப்படி மாடு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசின்னு சொல்லுங்கள். 96 ஓகே 599 6 3910 3910. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? ராமசாமி. ராமசாமி. எங்கே இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? மானூர் பாளையம். ஓகேங்க. அது எங்கே இருக்குங்கண்ணா? இது குண்டடத்துலேருந்து பொன்னாவரம் போகிற வழி, ஸ்டேட் ரோடு, பெரியபட்டி ரோடு. ஓகே, பெரியபட்டி ரோட்டில் மானூர் பாளையம்ட்டு மாடுகள் வேணும்னா பிடிச்சிக்கலாம். நம்ம என்னென்ன சந்தைக்குன்னா போயிட்டு இருக்கோம்? நம்ம மணப்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே. மணப்பாறை வரைக்கும் குடமங்கலம், நைட்டு குடமங்கலம் போயிட்டு வந்தோம். நைட் போயிட்டு பொள்ளாச்சி. முப்படமங்கலங்கிறது கரூர். ஆமாண்ணா. ஓகே. அது நாட்டு மாடுலாம் வருமாங்கண்ணா? எப்படிங்க? எல்லாமே வரும். ஓகே. நீங்கள் நாட்டு மாடு பண்ணுறீங்களாங்கண்ணா? நாட்டு மாடு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சிந்து மாடு ஜாஸ்தியாக இருக்கு. சரி. நாட்டு மாடு கிடைச்சா பொள்ளாச்சி ஏற்றுவோம். பொள்ளாச்சி இருக்கும். ஓகேங்கண்ணா. சரி. அப்போ நம்மளை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நம்ம மாடுகள் வேணுங்கிறவங்களுக்கு பிடிச்சி கொடுப்பீங்க இல்லைங்களா? ஓகே, நன்றிங்கண்ணா. ஓகே. 92 41
இது என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ தாராபுரம் ரோட் வழியாக அப்படியே போயிட்டுருக்குறோம். இது அடுத்த என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு நாட்டு மார்க்கெட். யாரும் இன்னும் ஏகப்பட்ட வண்டி நிற்குது. ஓகே, இப்போவே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நிற்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து ஊதியூர் வழியாக வந்தோம். காங்கேயம் போகிற வழி 26 கிலோமீட்டர் இங்கிருந்து. ஓகே, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், பாய். இதான் குண்டடம் பஸ் ஸ்டாப். நம்ம இந்த வழியில் தான் வந்தோம். ஓகே கைஸ், நம்ம மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அடுத்தது வந்து நாளைக்கு மலைக்கோட்டை நாட்டு மாட்டு சந்தை. ஆடி 18 அப்படிங்கிறதுனால மாட்டு சந்தை இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் எதுக்கும் பார்க்கலாம். நாளைக்கு அப்படி சந்தை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம காணொலி கண்டிப்பாக வரும். ஓகே கைஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.